வெளியே போயிட்டு வந்தேன். எப்படிக்கா சுற்றி நிற்கிறாங்க பாருங்க, இப்படி சொஞ்சிக்கிட்டு நிற்கணுமா, எப்படி நிற்கிறான் பாருங்க மேலே நிற்கிறான் வந்து. அவள் லூனா எந்திச்சு ஓடி போயிட்டா. இவங்க தொல்லை தகி. அவள் என்ன ஐடியாவில் நிற்கிறான்னு எனக்கு தெரியும். இந்த லக்கிகள் டைப்பில் கொடுத்துட்டா. படுக்கிறியாடா லக்கி போய் கொஞ்சம்? அம்மா பாவம்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கண்டா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு போடணும். ஓச்சோ தங்க பையன் கொஞ்சம் இருக்க பாருங்களேன். தங்க பையன் கொஞ்சம் இது பாருங்க, தொடவுணுமாம்மா தங்க பையனை. இப்படியே கொஞ்சணும் தங்க பையனை. என் செல்லக்குட்டி பையனை இப்படி கொஞ்சணும். தடவி உண்மை தங்க பையன். அது ஒன்று ஆராய்ச்சி பண்ணது கிச்சனில். இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அவங்களுக்கு சிக்கனே கொடுக்காம இருக்கேன்னு சிக்கன் வாங்கிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். அதனால அங்கே கிச்சனில் போய் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளானிங். அங்கே கொஞ்சம் சாப்பாடு ஆரம்பிச்சிருக்கேன், இங்கே சாப்பாடு ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே சாப்பாடு காவல் ப்ரௌனி, கிச்சனுக்கு காவல் ப்ரௌனி தான். இருந்தாலும் அங்கே போட்டு வைக்கணும், இல்லைன்னா போய் உள்ள சாப்பிட்டு வந்துடுவா. லூனா ஒரு ஆள் தான் நம்ம வீட்டில் வந்து எங்கே போனாலும் வாய் வைக்கிறாள். அதாவது அவள் சாப்பாட்டில் தான் வாய் வைப்பாள், நம்ம சாப்பாட்டில் வைக்க மாட்டா. இந்த ப்ரௌனி தான் கைட் பண்ணும். உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. அங்கே போகாத லூனா, ப்ரௌனி கோவமாகுது. ப்ரௌனி டென்ஷன் பண்ணி விடாத. இப்படி வந்துரு, வாழாட்டாத, வா இப்படி கிச்சன் விட்டு. லூனா சொல்கிறாள்ல, வா இப்படி. ப்ரௌனி கேட்க மாட்டேறா. ப்ரௌனி லூனா நீ தான் பேசிக்கணும் இதுக்கு மேலே. ஓ குட் கேர்ள் ப்ரௌனி, யூஆர் குட் கேர்ள், குட் கேர்ள். நீ பேட் கேர்ள் ஆகிட்டடி. நீ தாஜா பண்ணிட்டே ஏமாத்திட்டால. என்ன பேபி, தாஜா பண்ணிட்டே ஏமாத்திட்டால பேபி. நீ பண்ணுறது சரியில்லை பேபி. சாப்பாடு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போட்டுருவேன். என்ன ஐஸ் வைக்கிறியா? அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிற பற்றியா? எல்லாம் அம்மா தாண்டி ஐஸ் வைக்கிற ஆளுங்க. அம்மா ஏமாந்துருவேன்ல. இடையே கொஞ்சம் அம்மாவை ஈஸியாக ஏமாற்றிடலாம். அம்மானா ஏமாத்துற ஆளுங்க. பாஸ்தை காட்டியும் அம்மாவை ஏமாற்றிட்டாலே எனக்கு. சரி இரு, கட் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயே தலையை விட்டுட்டான். எங்கள் லூனா பண்ணுறத வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அளவே இல்லை. இவ்வளோ லாங் வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ சேட்டை பண்ணுது எங்கள் லூனா. எங்கள் ப்ரௌனி பாவம் டயர்டில் தூங்கிட்டா. இதுக்கிட்ட ஓடி ஆட முடியலடாப்பா அப்படின்னு தூங்கிச்சு. அதனால தான் அதுக்காக போய் தலை விட்டு. ஐயோ கடவுளே கடவுளே, சேட்டை பிள்ளைங்களை வச்சுட்டு எங்கெல்லாம் பண்ணுறது.